சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசும்போது, மீனா, நீ சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரேகா உங்கள் வீட்டு மருமகளாக வரணும், அப்போ தான் சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் இப்போ சிந்தாமணியை பற்றி யோசித்தேன். ஆனால் ரேகாவோட வாழ்க்கையை பற்றியும் நான் யோசிக்கணும், சத்யாவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கணும். அதான் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, இப்போவாது என்ன நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, இனி சத்யா ரேகாவோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக முடியாது. சத்யா கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக சத்யா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறான். தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா பார்த்துக்க தான் போகிறான் மீனா அப்படின்னு முத்து சொல்லும்போது, மீனா சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். சத்யாவுக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்கிறதுனால சத்யா சந்தோஷப்படுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, சிந்தாமணியை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். சிந்தாமணி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் சிந்தாமணி இப்போ நம்மளை பற்றியும் புரிஞ்சுப்பாங்கல்ல. அவங்க என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் சத்யாவுக்கு நம்ம எப்படியும் சப்போர்ட் பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு யோசிப்பாங்க. ஆனால் சத்யா நினச்ச வாழ்க்கையை நான் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன். சத்யாவோட வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, மீனா சந்தோஷப்படுறாங்க. என்ன மீனா, வீட்டுக்கு வந்த உடனே முத்திக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா, இல்லைத்த, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுமே. ஆமாம், கிச்சனில் இருக்க வேலையை செய்யலை, வீட்டில் இருக்க எந்த வேலையும் பொறுப்பாக பார்க்கல. ஆமாம், நீ எங்கே தான் போன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா பூக்கடைக்கு தாம்மா வந்திருந்தா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ சவாரிக்கு போகலையா? ஃபினான்சர்கிட்ட நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பணம் கடன் வாங்கியிருக்க, அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக நீ நல்ல வேலை செய்ய வேண்டாமா? நீ என்ன மீனா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க? முதல்ல உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன மீனா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதா? நீங்கள் 2 பேரும் தான் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாக சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு மீனா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கம்மா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சத்யா தான் இப்போ பெரிய வேலைக்கு போகிறான், குடும்பத்தை பார்த்துக்கிறான்னு மீனா சொல்கிறாள்ல, அப்போ நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, அதுக்காக தான் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வந்து மனோஜ் வேறு இன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவான். அதனால் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய், இப்படியே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. பாத்தியா மீனா, எங்கள் அம்மா இப்போ எவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க. நம்மளால தான் இந்த வீடு கிடச்சிருக்குன்னு அமைதியாக இருக்காங்க. இல்லை, இப்போ நீ கிச்சனில் இருக்க வேலையை செய்யலைன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாங்க, என்னென்னு தெரியல, விஜயாத்தா இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. ஆனாலும் சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தான் சத்யாவுக்கு உதவி செய்யணும். உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சத்யாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மீனா, நீ கவலைப்படாமல் இரு. சரி, நான் சவாரிக்கு கிளம்புறேன். என் அம்மா சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் இருக்குது, பணத்தை திருப்பி தரணும். நம்ம நம்ம வேலையை பார்த்தா தான் கண்டிப்பாக பணத்தை சேர்த்து வைக்க முடியும். மனோஜுக்காக நம்ம ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், அப்போ தான் அந்த பணத்தையும் திருப்பி தர முடியும் அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஆமாங்க, இங்கே சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் சவாரிக்கு போகாமல் இவ்வளோ நேரம் சத்யா கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. அதனால் விஜயாத்தை வந்து அப்புறம் மறுபடியும் வந்து கேள்வி கேட்குறதுக்குள்ளே நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே முத்துவும் சந்தோஷமாக அங்கேருந்து சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே சீதா வீட்டுக்கு வந்த உடனே அருண் ரொம்ப கோவமாக சீதா கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன சீதா, நீயும் அந்த முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிற, என் பேச்சை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தாங்க என் பேச்சை கேட்காம என் தம்பி சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கல்ல, முத்துமாமா உண்மையாகவே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்களும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக தானே இருந்தீங்க. உங்கள் வேலை தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சத்யாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, சத்யா இப்படிலாம் செய்யவே மாட்டான்னு நாங்கள் எல்லாரும் சத்யா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் சத்யாவுக்காக எதுவுமே பேசலை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அதனால் உண்மையாகவே உதவி செஞ்ச
முத்துமாமாவுக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணி பேச முடியும். முத்துமாமா எங்களை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சத்யா மறுபடியும் வீட்டுக்கு வரதுக்காக உதவி செஞ்சுருக்காரு. அதனால தான் நான் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துமாமாவை ரொம்பவே பாராட்டி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துமாமாவும் மீனாக்காவும் எப்படியாவது சத்யா நினச்ச மாதிரியே சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா ரேகா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு புரிஞ்சுக்கிட்டு சத்யாவுக்கு உதவி செய்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நானும் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மீனாக்கா தான். இதே மாதிரி சத்யாவுக்கும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். உங்களையும் பாராட்டி பேசுவேன். ஆனால் நீங்கள் தான் நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறீங்க. இங்கே என் தம்பி சத்யாவை புரிஞ்சிக்காம உதவி செய்யாமல் இருந்தீங்க. அப்புறம் நான் எப்படிங்க உங்களை பாராட்ட முடியும் அப்படின்னு சீதா சொல்லும்போது, நீ என்னை பாராட்ட வேண்டாம் சீதா. ஆனால் முத்துவையும் பாராட்டாமல் இருந்திருக்கணும். முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தான் முத்து இப்படிலாம் செய்கிறான்னு இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நானும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல. ஆனால் நீங்கள் மட்டும் முத்துவை சந்தோஷமாக பாராட்டி பேசுவீங்களா? அது எப்படி என்கிட்ட கேட்காம சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, சத்யா ரேகாவை விரும்புகிறான், அதனால் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட பேசவும் மாட்டீங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. அப்புறம் எப்படிங்க உங்ககிட்ட நாங்கள் சத்யாவோட கல்யாணத்தை பற்றி பேச முடியும்? உங்களுக்கு உங்கள் வேலை தானே முக்கியம். உங்கள் வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள். சத்யாவோட கல்யாண ஏற்பாடை முத்துமாமா பார்த்துப்பாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. முத்துமாமாவும் மீனாக்காவும் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் இனி சத்யாவுக்கு உதவி செய்யவும் வேண்டாம், எங்ககிட்ட கேள்வி கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதா கிச்சனுக்கு வராங்க. உடனே அங்கே வந்த அருண் மறுபடியும் சீதா கிட்ட சொல்கிறாங்க, நீ இனி உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், முத்து மீனா கிட்ட பேச வேண்டாம். இப்போவே அவங்கள ரொம்ப பாராட்டி பேசுகிற, அப்புறம் அவங்க செய்கிற உதவிக்காக நீ வந்து தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி தான் பேசுவ, அதனால் உங்கள் வீட்டுக்கு இனி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண் நீங்கள்? என் அம்மா சத்யாவை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இப்போ என் அம்மா கிட்ட பேசுகிறதுக்காகவும் சத்யா கிட்ட பேசுகிறதுக்காகவும் என் வீட்டுக்கு போகாமல் இருந்தால் எப்படி? உங்கள் வீட்டு மருமகளாக பொறுப்பாக எல்லா வேலையவும் கவனமாக பார்க்குறேன். உங்களுக்காகவும் நான் பேசுகிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என் வீட்டில் இருக்க யாரை பற்றியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அருண் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் கண்டிப்பாக என் வீட்டுக்கு போகணும், என் அம்மாக்கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ உங்கள் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் பேசினா பரவாயில்ல, ஆனால் அந்த முத்துவை பாராட்டி பேசுகிற, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு உதவி செய்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லையே. அந்த முத்து எல்லாரும் முன்னாடியும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறான். நான் உதவி செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான். அதான் நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு முத்துவும் மீனாவும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீ எங்கள் வீட்டு மருமக தான், என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் உங்கள் பேச்சை தானே அருண் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனி சத்யாவோட வாழ்க்கைக்காக நான் வந்து உங்கள் பேச்சை கேட்க முடியாது. ஏன்னா சத்யா வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். என் அம்மா வேற சத்யாவை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியும், அவங்கள பார்த்துக்க முடியும். அதனால் இப்போ உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. வர வர சீதா என் பேச்சை கேட்குறதே இல்லை. முத்து எப்படியாவது சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யணும், வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், சத்யா வந்து முத்துவை பாராட்டி பேசணுன்றதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா இந்த முத்து. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த சீதா வேற இப்படி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாளே. எப்படியாவது சிந்தாமணிக்கிட்டேயும் ரேகாவோட அப்பா கிட்டேயும் பேசணும். சத்யா நினைக்கிற மாதிரி ரேகா மீனா வீட்டுக்கு மருமகளாக வரவும் கூடாது. அதே மாதிரி நான் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நான் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கணும். சந்தோஷமாக அவங்க என்ன தான் ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் கண்டிப்பாக சத்யா நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு இங்கே சிந்தாமணிக்கிட்ட பேசணும், சிந்தாமணிக்கு உதவி செய்யணும். இங்கே சத்யா வந்து ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் மீனா வீட்டில் இருக்கிற யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போவே என்னை புரிஞ்சிக்காம சீதா என்னை எதிர்த்து பேசுகிறா. முத்து தான் உதவி செய்கிறாங்க அப்படின்னு முத்துவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே முத்துவும் வேணும்னே வந்து சத்யா நினைக்கிற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கும்போது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் நமக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். சத்யாவுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமே நான் தான். ரேகாவோட அப்பா கிட்ட பேசி அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். ரேகாவோட அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஆனால் முத்துவால் இப்போ நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். முத்துவும் மீனாவும் இப்போ என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. சீதா என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா. இவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்தாதான் முத்து மீனா மட்டும் இல்லை, இங்கே சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க.
அப்படின்னு யோசிக்கிறாரு அருண். சந்திரா சத்யா கிட்ட பேசும்போது, நீ மட்டும் எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா சத்யா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சந்திரா. அம்மா, நான் ரேகாவை உண்மையாகவே விரும்புகிறேன். அவங்க அப்பா கிட்ட போய் நான் ரேகாவை விரும்புகிறேன்ற உண்மையை சொன்னேன். ஆனால் ரேகாவோட அப்பா இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா. சீக்கிரமாகவே யோசிச்சு பேசுகிறேன்னு சொன்னார். ஆனால் ரேகா அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்த உண்மை எனக்கே தெரியாதுமா. சிந்தாமணியால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி மட்டும் இல்லை, ரேகாவோட அப்பாவும் தான். ஆனால் எப்படியாவது ரேகாவுக்கு நான் உதவி செய்யணும், ரேகாவை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையா இரு. மீனாவும் முத்து மாப்பிளையும் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையா இரு சத்யா. நீ முதல்ல சாப்பிடு, நல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சத்யா வந்து சொல்கிறாரு, என்னம்மா, அருண் மாமாவும் அங்கே தான் இருந்தார். ஆனால் எனக்காக அருண் மாமா சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. ஆனால் முத்து மாமா என்னை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே சத்யா பேசும்போது, ஆமாம் சத்யா, நானும் யோசித்தேன். இங்கே சீதாவும் நானும் அருண்கிட்ட பேசி பார்த்தோம். அருண் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. மீனாவும் முத்து மாப்பிளையும் அருண்கிட்ட பேசினப்ப எதுக்காக இங்கே சத்யா இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ தான் அருண் மாப்பிள்ள வந்து முத்து தம்பியை புரிஞ்சுக்க போகிறாருன்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது முத்து மாமா மட்டும்தான். ஆனால் அருண் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படிம்மா சீதாவை மட்டும் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நானும் யோசித்தேன். சீதாவோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அருண் இப்போ சீதாக்கிட்டே சரியாக பேசுறது இல்லையே, அப்புறம் நமக்கு எப்படி உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, நமக்கு சப்போர்ட் பண்ண முத்துமாமா இருக்கும்போது எதுக்கு நம்ம அருண்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான். சீக்கிரமாக நம்மளை பற்றி அருண் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சந்திராவும் சத்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொன்ன மாதிரியே மறுபடியும் ரேகாவோட அப்பா ரேகா கிட்ட பேசுகிறாங்க. ரேகா, நீ இனி இங்கே இருக்க வேண்டாம். நான் சொல்கிற இடத்துக்கு உடனே நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படிலாம் செய்கிறீங்க? நீங்கள் சொன்ன உடனே நம்ம வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் மனசு மாறிட்டீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான்ப்பா தெரியுது, நீங்கள் வேணும்னே சத்யாவும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சத்யா கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா, நான் இங்கேயே இருக்கேன். சத்யா கிட்ட பேசாமல் இருக்கேன் போதுமா? ஆனால் நான் நம்ம வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயும் என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேகா, நான் சொல்கிறத கேளு. கொஞ்ச நாள் தான். என் பேச்சை கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இங்கே சிந்தாமணி உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்னப்ப உனக்காக தானே சப்போர்ட் பண்ணேன். இப்போ நீ என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பேச்சை கேட்டு தானேப்பா நம்ம வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் எதுக்குப்பா என் ஃபோனை வாங்கினீங்க? நான் சத்யா கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தானே. நானும் உங்கள் பேச்சை கேட்டு வீட்டில் தானேப்பா இருக்கேன். அப்புறம் ஏன்ப்பா இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத நீ கேட்கணும், அவ்வளவுதான். தேவையில்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்காத. முதல்ல நீ கிளம்பு, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரேகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சத்யா எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. சத்யா கிட்ட பேச முடியல. நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு என் அப்பா சொல்கிறாரு. உடனே வந்து நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பணும். அங்கேயே நீ தங்கியிருக்கலாம். நீ இப்போ எங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. என் அப்பா இப்படிலாம் பேசவே மாட்டார். இப்போ என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாரு, இப்படிலாம் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக சத்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சத்யா இப்போ எப்படி இருக்கிறாருன்னு வேற தெரியலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரேகா. இங்கே அருண் முத்து நினைக்கிற மாதிரி இனி முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கவும் கூடாது, சத்யாவுக்கு உதவி செய்யவும் கூடாது. வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணும். சீதா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. அதனால் கண்டிப்பாக ரேகாவோட அப்பா கிட்ட பேசணும். சிந்தாமணிக்கு உதவி செய்யணும். அப்புறம் இங்கே சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்து நினைக்கிறாருல்ல, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரேகாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி வராரு. அருண் வந்த உடனே, இப்போ அருண் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ரேகாவோட அப்பா யோசிக்கிறாரு. என்ன அருண், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரேகாவோட அப்பா கேட்ட உடனே, சார், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து மீனாவால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் யோசிக்கவே இல்லை அருண். நீங்களாவது முத்துக்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது, முத்து என் பேச்சை கேட்கவே மாட்டான். முத்து நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறான்னு எனக்கும் தெரியும். நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் ரேகாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. ஆனால் ரேகா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது,
என்ன அருண் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் உண்மைய தான் பேசுறேன். உங்கள பத்தி எனக்கு தெரியும். நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றீங்க. ரேகா உங்க கம்பெனிய நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு நீங்க நெனச்சீங்க. ஆனா, இது எல்லாமே மீனா, முத்துவோட வேல தான். அவங்க பேச்ச கேட்டு ரேகா சத்யாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா, ரேகா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சத்யா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீங்க ரேகாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. முத்து நல்ல பேர் வாங்கணும்னு நெனச்சு, இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டு இருக்கான். ஏன் இப்ப கூட சத்யா வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே இங்க முத்து தான். முத்து சத்யாவுக்கு ரொம்ப உதவி செய்றான். முத்துவும் சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு ரேகாவ எப்படியாவது மறுபடியும் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்து நெனைக்கிறான். ஆனா இதெல்லாம் நடக்கவே கூடாது. சார் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்படின்னு இங்க அருண் சொல்லும்போது, என்ன அருண்? நீங்க எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்களும் இங்க சத்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க சொன்னதால தான் சத்யா என் கம்பெனில வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நானும் சொன்னேன். ஆனா சத்யாவால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பார்த்தீங்களா? சத்யா இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. சத்யா அவருடைய வேலைய ரொம்ப பொறுப்பா, அக்கறையா செய்றதுனால சத்யாவுக்கு நான் நெறைய உதவி செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப சத்யாவால தான் நான் என்ன செய்யன்னு தெரியாம என் பிசினஸையும் கவனிக்க முடியாம கஷ்டப்படுறேன். எனக்கு ரேகாவோட வாழ்க்கை முக்கியம். ஆனா சத்யா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாரு. சத்யாவுக்கு முத்துவும், மீனாவும் சப்போர்ட் பண்றதால தான் சத்யா இப்படிலாம் செய்றாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க என்ன உதவி கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்காக நான் செய்வேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ரேகா இங்க தான் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். அதனால ரேகாவ பார்க்கறதுக்காக வரணும். சத்யா வந்து ரேகா கிட்ட பேசணும்னு நெனைக்கிறதுனால முத்துவும், மீனாவும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க தான் கவனமா இருக்கணும். முத்துவும், மீனாவும் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது சார். அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் செய்றாங்க. இப்ப எல்லாரும் முத்து, மீனாவ பாராட்டுறாங்க. அதனால முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு இங்க ரேகாவோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அருண். பரவால்ல அருண், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்களே, அதுவே போதும். முத்துவுக்கும், மீனாவுக்கும் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். அவங்க பிசினஸ்க்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்ல. முத்துவும், மீனாவும் சத்யாவுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு என்கிட்ட பேச வந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். எனக்கு ரேகாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் சிந்தாமணி வராங்க. என்ன நீங்க? நான் சொன்ன மாதிரி இப்ப ரேகாவ கூப்பிட்டு கிளம்பியிருப்பீங்கன்னு நெனச்சேன். எதுக்கு இந்த அருண் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அருண் வந்து சீதாவோட வீட்டுக்காரர் தானே? அப்புறம் எதுக்கு அருண் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்ல சிந்தாமணி, நான் உங்களுக்கு உதவி செய்றதுக்காக தான் வந்தேன். மீனாவும், முத்துவும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக சத்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ரேகாவோட அப்பா ரொம்ப நல்லவரு. எனக்கு ரேகாவோட அப்பாவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சீக்கிரமாவே ரேகாவுக்கு நாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போறோம். முத்து நினைக்கிறதெல்லாம் நடக்க போறதே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி உங்களுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா முத்து, மீனாவுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு அருண் பேசும்போது சந்தோஷப்படுறாங்க சிந்தாமணி. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண் அங்கேருந்து கிளம்புறாரு. பரவாயில்லையே, இங்க முத்துவுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக அருண் இப்ப நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அதனால அருண் நம்ம பேச்ச கண்டிப்பா கேட்பாரு. சீக்கிரமாவே ரேகாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இனி ரேகா நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். நீங்க சீக்கிரமா ரேகாவ கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேகா சொல்றாங்க, அம்மா ஏம்மா இப்படி தேவையில்லாம பிரச்சனை செய்றீங்க? மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை செஞ்சீங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்காம ஏம்மா இப்படிலாம் செய்றீங்க? அ அப்பா எப்பயுமே என்னுடைய பேச்ச தான் கேட்பாரு. இப்ப உங்க பேச்ச கேட்டு அ நான் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. அம்மா நான் இங்கேயே இருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ரேகா உன் மேல நாங்க அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ அந்த மீனாவோட தம்பி சத்யாவ விரும்புறன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இப்ப முத்துவும், மீனாவும் எங்களுக்கு பிரச்சனை செய்றாங்க. நீ அமைதியா இரு. நாங்க பார்த்துக்குறோம். அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே ரேகாவோட அப்பா, அ இனி ரேகா நம்ம வீட்ல இருந்தா முத்துவும், மீனாவும் கண்டிப்பா வருவாங்க. ரேகா கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்க. அதனால சிந்தாமணி சொன்ன மாதிரியே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ரேகாவை கூப்பிட்டுட்டு ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ரேகாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரேகா அங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரேகா இங்கே தான் இருக்காங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதான் ரேகா இல்லையே, நம்ம வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரேகாவோட அப்பா ரேகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே சிந்தாமணி வந்து, என்ன முத்து உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன சிந்தாமணி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது,
இது என்னுடைய வீடு. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். இந்த மீனாவுக்கும் வேற வேலை இல்ல, முத்துவுக்கும் வேற வேலை இல்ல. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரேகாவோட அப்பாவ பார்த்து பேசலாமேன்னு வந்தோம். ஆனா அவங்க இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, அத பத்திலாம் எனக்கு தெரியாது. நீங்க ரேகா கிட்ட பேசவும் முடியாது. ரேகாவோட அப்பா உங்க பேச்ச கேட்க போறதும் இல்ல. ரேகா வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைச்சா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு சிந்தாமணி பேசும்போது சிந்தாமணி ரேகாவும் இங்க சத்யாவும் உண்மையாவே ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க செய்யற பிரச்சனையால ஒரு பக்கம் என்னுடைய தம்பி சத்யா கஷ்டப்படுறான், இங்க ரேகாவும் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. நீ பேசுறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. நீ என்னுடைய பிசினஸ்ல பிரச்சனை செஞ்ச. இப்ப அ இங்க வந்து ரேகாவோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறியா? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு மீனா அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. இங்க மீனா சொல்றாங்க, இனி சிந்தாமணி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ரேகாவோட அப்பா ரேகாவ எங்க கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப சத்யா வேற ரேகா கிட்ட பேசணும். ரேகா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறான். சத்யா சரியா சாப்பிடாம இருக்கான். என்னங்க செய்றது? அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் மீனா. நீ கவலைப்படாம இரு. பூக்கடையில நெறைய வேலை இருக்குல்ல. நீ உன்னுடைய கடைக்கு கிளம்பு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவும், முத்துவும் நான் நெனச்ச மாதிரியே இங்க ரேகாவோட அப்பா கிட்ட பேசலான்னு வந்தாங்க. ஆனா ரேகா இங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க என்னதான் யோசிச்சாலும், ரேகா கண்டிப்பா என் பேச்ச தான் கேட்பா. முத்துவும், மீனாவும் நெனைக்கிறதெல்லாம் நடக்க போறதே இல்ல அப்படின்னு மீனா மேலயும், முத்து மேலயும் ரொம்பவே கோவமா இருக்காங்க சிந்தாமணி. இங்க முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே முத்து, என்ன செல்வம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, நான் சவாரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து, இப்போ தான் நான் வந்து ரேகாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ரேகாவை பார்த்தியா? ரேகா இப்போ எங்கே இருக்காங்க? ரேகா அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லும்போது, ரேகாவோட அப்பா ரேகாவை எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவங்க போகும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இங்க ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க முத்து. இப்ப நீ வந்தன்னா, கண்டிப்பா ரேகா கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உடனே கிளம்பி வரேன். நல்ல வேலை செல்வம். நீ உடனே இந்த உண்மைய சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோன வைக்கிறாரு. முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்ப சிந்தாமணியும், ரேகாவோட அப்பாவும், ரேகா இனி அவங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு, அம் மறுபடியும் இங்கேருந்து கூப்பிட்டு போறாங்களா? கண்டிப்பா இனி நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. சத்யாவுக்கும், ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாட செய்யணும்னு சொன்னேன். ஆனா, சீக்கிரமா ரேகாவ அ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். அப்பதான் ரேகா சந்தோஷமா இருப்பாங்க. இங்க சிந்தாமணி தான் இப்படி ஒரு வேலை செய்றாங்கன்னு எனக்கு தெரியும். சிந்தாமணி பேச்ச கேட்டு ரேகாவோட அப்பா எங்கள புரிஞ்சுக்காம இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. இங்க சத்யா ரொம்ப முடியாம இருக்கான். இங்க ரேகாவ பத்தி யோசிக்கிறான். அதனால அ சத்யாவோட வாழ்க்கைக்காக நம்ம ரேகா கிட்ட பேசியே ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா, ரேகாவோட அப்பா கிட்ட பேசலாம்னு நெனச்சேன். ஆனா, அங்க வீட்ல ரேகா இல்ல. இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சீக்கிரமா ரேகா கிட்ட பேசணும் அப்படின்னு, தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இங்க செல்வம் சொன்ன மாதிரியே அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கெளம்பி வராரு முத்து. முத்து வந்த உடனே, அங்க ரேகாவும், ரேகாவோட அப்பாவும் அ பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்க வந்து ரேகாவோட அப்பாகிட்ட பேசுறாரு. "சார், உங்கள பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனா நீங்க வீட்ல இல்ல சார். ரேகா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "முத்து, என்னை இப்பவே இங்கேருந்து கூப்பிட்டு போங்க முத்து. நான் சத்யா கிட்ட பேசணும். சத்யா எப்படி இருக்கிறாரு?" அப்படின்னு கேட்கும்போது, முத்து உடனே நடந்த உண்மைய ரொம்ப தெளிவா சொல்றாரு. உடனே, "என்னப்பா இப்படிலாம் செஞ்சிருக்கிறீங்க? நான் உங்க பேச்ச கேட்டு நம்ம வீட்ல தானே இருந்தேன். ஆனா எதுக்குப்பா சத்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சீங்க? சத்யா ரொம்ப பாவம். இப்ப ரொம்ப முடியாம இருக்காரு. கண்டிப்பா நான் சத்யாவ பார்க்கணும். சத்யா கிட்ட பேசணும்." அப்படின்னு ரேகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்ன முத்து, தேவையில்லாம வந்து பிரச்சனை செய்றீங்க. ரேகாவ நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க முத்து." அப்படின்னு சொல்லும்போது, "ரேகா, நீங்க கிளம்பி வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும், சத்யாவுக்கும் நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றேன். நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு முத்து. "அப்பா நான் கிளம்புறேன்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "ரேகா, நீ என் பேச்ச கேட்டா தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ முதல்ல கிளம்பி வா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா, நான் சத்யாவ பார்த்து பேசணும். சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கீங்க. எதுக்குப்பா சிந்தாமணி பேச்ச கேட்டு இப்படிலாம் செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ரேகா, நான் வந்து உனக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குப்பா இப்படி செய்யணும்? நான் தான் சத்யா கிட்ட பேசாம உங்க பேச்ச கேட்டு வீட்ல தானப்பா இருந்தேன். அப்புறம் எதுக்குப்பா பொய் சொல்லணும்? எதுக்குப்பா இப்படி சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணும்? நீங்க என் பேச்ச கேட்கல.
நான் மட்டும் உங்கள் பேச்சை கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உதவி செய்ய வந்ததால ரேகா உடனே அங்கே முத்துவோட காரில் கிளம்புறாங்க. ரேகா என் பேச்சை கேளு அப்படின்னு இங்கே ரேகாவோட அப்பா எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. ஆனால் சத்யா கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து, ரொம்ப நன்றி முத்து, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் என் அப்பா இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டு என்னை வந்து வெளியூர் கூப்பிட்டு போகணும்னு நினச்சாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்ததால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சத்யாவை பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போங்க முத்துன்னு சொல்லும்போது, சத்யா உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சான். நானும் மீனாவும் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வீட்டில் இல்லைன்னு. அந்த சமயம் சிந்தாமணி கிட்ட கேட்டோம். சிந்தாமணி எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. சிந்தாமணி நாங்கள் பேசுகிறத புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல முத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் சீக்கிரமாக சத்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக ரேகாவை சந்திராவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே சந்திரா, முத்து மாப்பிள்ள எப்படி ரேகாவை நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது நடந்த உண்மையை முத்து வந்து சொல்கிறாரு. ரேகா வந்து சத்யாவை பார்த்த உடனே, சத்யா என்னை மன்னிச்சிடுங்க, இங்கே வந்து என் அப்பா இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரேகா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு சத்யா. உங்கள் முத்துமாமா வந்து எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காரு. அதான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, இனி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதான் நமக்கு சப்போர்ட் பண்ண முத்துவும் மீனாவும் இருக்காங்கல்ல சத்யா அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க ரேகா. முத்து மாமா, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி சத்யா, சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யணும். அப்போ தான் மறுபடியும் சிந்தாமணியாலையும் ரேகாவோட அப்பாவாலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது, நான் இனி வந்து சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் நீ கவலைப்படாதீங்க முத்து அப்படின்னு இங்கே ரேகா ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. சந்தோஷப்படுறாங்க சந்திரா. மீனாவுக்கு இந்த உண்மை தெரியுது. உடனே மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ரேகா இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். எப்படியாவது அருண் வருவார்ல அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அருண் அவர் வேலையை பார்க்கட்டும்க்கா. அருண்கிட்ட நான் எதுவுமே பேச போகிறதில்ல. ஏன்னா முத்து மாமாவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாருன்னு அருண் நம்மளை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு. அதனால் நான் என்னக்கா செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அருண் உண்மையே தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ரேகா சந்திரா வீட்டில் தான் இருக்காங்களா? இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன். இங்கே ரேகாவோட அப்பாவுக்கும் சிந்தாமணிக்கும் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போவே அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன். அப்புறம் முத்து நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே இங்கே அருண் அங்கேருந்து கிளம்புறாரு. அருண் இந்த உண்மையை சிந்தாமணி கிட்ட சொல்கிறாரு. இப்படி முத்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கான். இங்கே ரேகாவும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எப்படி நடக்கும், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அருண், நீங்கள் இந்த உண்மையை சொல்லியிருக்கீங்கல்ல, கண்டிப்பாக நான் வந்து முத்துக்கு சரியான பதில் கொடுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ரேகா இப்போ மீனா வீட்டில் தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து வேற சப்போர்ட் பண்ணுறான்ல, எப்படியாவது இந்த ஆளுங்களை அனுப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணுமே அப்படின்னு யோசிக்கும்போது அருண் வந்து சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. அருண் வந்த உடனே இங்கே ரேகா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க, உங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ரேகா கிட்ட சொல்லும்போது இங்கே சத்யா சொல்கிறாங்க, அருண் மாமா நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, முத்து மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேகாவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எப்பயுமே எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்னு நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் வீட்டில் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சத்யா உனக்கு நான் செஞ்ச உதவியெல்லாம் நீ மறந்துட்டு பேசுறியா, உன்னால் இப்போ நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், இங்கே ரேகாவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் ரேகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு, அதனால் நீ நினைக்கிற மாதிரி முத்து உனக்கு உண்மையாகவே உதவி செய்யலை, ரேகா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நமக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், எனக்காக பேசவும் வேண்டாம், ரேகா எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, முத்துமாமாவும் மீனாக்காவும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க, நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறீங்க, அப்படி தானே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, சீதா உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதே மாதிரி எனக்கும் பிரச்சனை செய்யலான்னு நினைக்காதீங்க, நான் இப்போவே மீனாக்காவை வர சொல்கிறேன்,
நீங்கள் முத்து மாமா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக முத்துக்கிட்ட பேசணும்? முத்து சாதாரண கார் டிரைவர். முத்துக்கிட்ட நான் பேசணுமா? அந்த முத்து எப்பயுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டான். அதனால் முத்துக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரேகா நீங்கள் கிளம்புங்க, உங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண், முத்து உதவி செய்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆனால் பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல, நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே முத்துவும் மீனாவும் வராங்க. என்ன சத்யா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பாருங்க முத்து மாமா, அருண் இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. மறுபடியும் ரேகாவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண், நீங்கள் எதுக்காக ரேகாவோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ரேகாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், உங்கள் பொண்ணு ரேகாவை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அருண், ஆனால் இப்படி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி சத்யா, எதுக்காக அருண்கிட்ட பேசிட்டு இருக்கணும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் தான் முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்த நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, அருண் ரொம்ப கோவமா பேசுறாரு. உடனே மீனாவும், முத்துவும் இங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அருண் பதில் பேச முடியாம உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் சீதா, சந்திரா எல்லாரும் அங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றாங்க. இங்க வந்து சிந்தாமணி, அருண், ரேகாவோட அப்பாவும் வந்திருக்காங்க. அருண் சொல்றாங்க, "பாத்தீங்களா சிந்தாமணி, நான் எவ்வளவோ உங்களுக்காக பேசி பார்த்தேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, முத்துவும், மீனாவும் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை செய்றாங்க. நீங்க சீக்கிரமாவே ரேகாவ கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த சிந்தாமணி ரேகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. "வேண்டாம் ரேகா, நீ என் பேச்ச மட்டும் கேளு. நம்ம வீட்டுக்கு கிளம்பி வான்னு" சொல்லும்போது, "அம்மா, உங்க பேச்ச எதுக்கு கேட்கணும்? நீங்க என்ன சரியா கவனிக்கவும் இல்ல. என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. உங்க வேலை தான் முக்கியம்னு என்கிட்ட பேசாம தானே இருந்தீங்க. ஆனா சத்யா வீட்ல உள்ள எல்லாரும் என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இனி உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். இத்தன நாள் உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க சத்யாவுக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கீங்க. இனி உங்க பேச்ச கேட்கவே முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரேகா, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? இப்ப ரேகா, உங்க அப்பா வந்திருக்காங்க, சிந்தாமணி வந்திருக்காங்க, அருண் வேற இருக்காரு. இப்ப நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. இவங்க எல்லாரும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட தான் போறாங்க. நீங்க வந்து அமைதியா இருங்க ரேகா" அப்படின்னு முத்து சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்காங்க சிந்தாமணி. இங்க சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணி, "முத்து, உன்னால தான் முத்து, என் பொண்ணு ரேகா என் பேச்ச கேட்காம இப்ப மீனா வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சிந்தாமணி, இனி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இனி ரேகா எங்க வீட்டு மருமக. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. என்ன அருண், சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணோன்னு வந்து பேசுனீங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பேசுனீங்க, பிரச்சனை செஞ்சீங்க. ஆனா சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு அ இப்ப இந்த கல்யாணத்த நல்லபடியா நடத்திட்டேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் முத்து, எங்க பேச்ச கேட்காம நல்ல பேர் வாங்குறதுக்காகவும், இங்க சத்யா உங்கள பாராட்டி பேசணுன்றதுக்காகவும் இந்த கல்யாணத்த நடத்திட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்றாரு அருண். உடனே முத்து சொல்றாரு, "எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் உதவி செய்யல. நான் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சேன். ஆனா நீங்க எதுக்கு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணீங்க? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தானே. சத்யாவுக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு நெனச்சேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீங்க இங்க சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தலை குனிஞ்சு நிக்கிறீங்க அருண்" அப்படின்னு அருணுக்கு சரியான பதில் குடுக்குறாரு முத்து. இங்க சத்யாவையும், ரேகாவையும் சந்திராவோட வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா கூப்பிட்டு வராரு முத்து. முத்து சொன்ன மாதிரியே சத்யாவுக்கும், ரேகாவுக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்துருச்சு. இப்ப சத்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். முத்து செஞ்ச உதவியால தான் என்னுடைய தம்பி சத்யா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு முத்து செஞ்ச உதவியை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க மீனா. சந்திராவும் சீதாவும் முத்துவ பாராட்டி பேசுறாங்க. முத்து என்னுடைய பேச்ச கேட்காம சத்யாவுக்கு உதவி செஞ்சதால முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு முத்து மேல ரொம்ப கோவமா இருக்காரு அருண்.